ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பாருங்க, ஹைட்ரஜன் கேஸ் கம்பைன்ட் வித் நைட்ரஜன் டு ஃபார்ம் அமோனியா. அப்போ என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜன் ரியாக்ஷன் வித் நைட்ரஜன் அண்ட் கிவ்ஸ் அமோனியா. அமோனியா ஃபார்முலா வந்து என்னதுமா NH3. சரிங்களா, ரைட். இப்போ நம்ம அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை எழுதிட்டோம். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ் தம். பேலன்ஸ் பண்ணா தான் அடுத்து ஃபுல் மார்க் கிடைக்கும். ரைட், பாருங்க, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அது ரைட் ஹேண்ட் சைடு. ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ரெண்டு பக்கமும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸோ எலமெண்ட்ஸோ ஈக்குவலாக இருக்கணும். ரைட், பார்ப்போம். இங்கே எத்தனை இருக்குது ஹைட்ரஜன் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 3 ஹைட்ரஜன் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆடாவோ ஈவனாவோ மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையுமே என்ன ஆக்கணும், முதல் நம்ம ஈவனாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 3s are 6ன்னு வந்துடும். சரிங்களா, அப்போ இங்கே 6 வந்து என்ன பண்ணணும், முன்னாடி 3 போடுங்க. இதுவும் 6 வந்துருச்சா, ரைட். இப்போ நைட்ரஜன் பாருங்க, இங்கே 2 நைட்ரஜன் இருக்கு, இங்கே 2 நைட்ரஜன் இருக்கு, முடிஞ்சிருச்சு. சரிங்களா, ஆல்ரெடி பேசிக்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, ரைட். இப்போ பி பார்ப்போம் வாங்க. ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ் பர்ன்ஸ் இன் ஏர். ஏர்னா என்னன்னா ஆக்சிஜன் தான், எப்பயுமே O2 தான் வச்சுக்கோங்க, ஏன்னா கம்பஷன் ஆகுது. So hydrogen sulfide gas burns in air to give water and sulfur dioxide கொடுக்குது. வாங்க முதல்ல இதை நம்ம ஈக்குவேஷன் எழுதுவோம். ஹைட்ரஜன் சல்ஃபைடு என்ன ஃபார்முலா, H2S. ரியாக்ஷன் வித் ஏர், ஏர் என்ன பண்ணணும், O2 gives என்ன சார் கொடுக்குது, எனக்கு வாட்டரையும் சல்ஃபர் டை ஆக்சைடு கொடுக்குது. வாட்டர் என்ன ஃபார்முலா, H2O plus சல்ஃபர் டை ஆக்சைடு SO2. முதல் நீங்கள் கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதிருங்க, அப்புறம் பேலன்ஸ் பண்ணலாம். ரைட், வாங்க பார்ப்போம். இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், பேலன்ஸ் ஆயிடுச்சு. ரைட், இங்கே ஒரு சல்ஃபர், இங்கே ஒரு சல்ஃபர், பேலன்ஸ் ஆயிடுச்சு, விட்டுருங்க. இப்போ எங்கே பஞ்சாயத்து வருது பாருங்க, ஆக்சிஜனுக்கு தான். ஆக்சிஜன் இங்கே 2 தான் இருக்கு, இங்க 1 இங்க 2, மொத்தம் 3 ஆக்சிஜன் இருக்கு. ஏற்கனவே சார் சொல்லியிருக்கேன், ஒன்று ஆடாவோ ஈவனாவோ இருந்துச்சு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், ரெண்டையுமே ஈவனா மாற்றணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க 2 இங்க 1 3 இருக்கு. ரைட், இப்போ இதை என்ன பண்றேன், நான் இங்க ஒற்றப்படையாதான் ஆடா இருக்கு, இதை ஈவனா மாற்ற போறேன். என்னன்னு கவனிங்க, 2 அப்படி முன்னாடி போட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது, இங்க 2 இங்க 2, மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு, 4 ஆக்சிஜன் ஆயிடுச்சு. இப்போ இங்க 4 ஆக்சிஜன் என்ன பண்ணணும், இங்க முன்னாடி 2 போடுங்க, 4 ஆக்சிஜன் வந்துருச்சா. இங்க 2 போட்டனால இந்த ஹைட்ரஜனுக்கும் இது பொருந்தும். அப்ப என்ன ஆகுது, அப்ப மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 4 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க எத்தனை இருக்கு, மொத்தம் ஹைட்ரஜன் 2 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், 4 ஆக்க முன்னாடி 2 போடுங்க. இப்ப நீங்க இங்க 2 போட்டனால இந்த 2 சல்ஃபருக்கும் பொருந்தும். அப்ப 2 சல்ஃபர் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுங்க, மறுபடியும் சல்ஃபரை இங்க போடுங்க. போட்டா இப்போ ஆக்சிஜன் இந்த பக்கம் எத்தனை இருக்குன்னு பாருங்க, 2 ஆக்சிஜன், இங்க 2 2s are 4 ஆக்சிஜன், மொத்தம் எத்தனை இருக்கு நமக்கு, 6 ஆக்சிஜன்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இங்கேயும் 6 வர மாதிரி நம்ம பண்ணணும். அப்ப கவனிங்க, இங்க என்ன பண்ணணும், நம்ம 3 போட்டா போதும், நமக்கு என்ன வந்துருங்க, 6 ஆக்சிஜன் வந்துடும். புரிஞ்சா?